தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம சிந்திப்பதற்காக யோவான் சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கேட்போம். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். திருடன் திருடவும், திருடன் திருடவும், கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூரணப்படவும் வந்தேன், அது பரிபூரணப்படவும் வந்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் வந்த நோக்கத்தையும் சாத்தான் இந்த உலகத்தில் செயல்படுகிற நோக்கத்தையும் குறித்த 2 காரியங்களை ஒரே வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சாத்தானை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, அல்லது பிசாசை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பிசாசு ஏன் வருகிறான் என்றால் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா விதமான அழிவுகளுக்கும் பின்னாலே சாத்தான் இருந்து செயல்படுகிறான் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எதை அழிக்கும்படியாக நினைக்கிறான் என்றால் மனிதனை அழிப்பதுதான் அவனுடைய பிரதான குறிக்கோளாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்து அவனை பலவிதமான தீய காரியங்களுக்குள்ளே உட்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை இல்லாமலாக்கி இப்படி தீய கிரியைகளை செய்து மனித சமுதாயத்தை அழிக்கும்படியாகவே சாத்தான் இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆதியாம புஸ்தகத்திலிருந்து அல்லது ஆதி மனிதன் தேவனால் படைத்து இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் சாத்தானுடைய விருப்பமும் நோக்கமும் ஆசையும் என்னவென்றால் மனிதனை அழிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும், அவனை எல்லா விதத்திலும் திருடி அவனுடைய ஆத்துமாவை திருடி அவனுக்கு இருக்கிற நன்மைகளை திருடி இப்படி அவனை இல்லாமல் ஆக்கி போடுவது சாத்தானுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாராம்? ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் அவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பலவிதமான தீய காரியங்கள், வேதனையான காரியங்கள், கண்ணீரின் காரியங்கள், அல்லது நீங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா தீய காரியங்களுக்கு பின்னால் கடவுள் இல்லை, அது சாத்தான் இருக்கிறான் என்கிற உண்மையை இந்த நாட்களில் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரம் நாம் இப்படியாக தவறாக சிந்திக்கிறோம். எனக்கு விரோதமாக கடவுள் தான் செயல்படுகிறாரா? கர்த்தர் தான் எனக்கு இந்த தீமையை செய்து விட்டாரா?
என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனையை அனுமதித்தது யார், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அழிவுக்கு காரணமாக இருந்தவர் யார் என்று நாம் அநேக நேரம் கடவுளை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. வேதம் சொல்கிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று. அவர் ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறார். சாத்தான் அழிக்க வந்தான், தேவன் ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் நமக்குள்ளே பரிபூரணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வாசிக்கும்போது, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வீட்டின் மேல் பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாகவும் அவன் என்ன செய்கிறான் என்றால் தீய காரியங்களை செய்வதற்காக அவன் எழும்பி வருகிறான். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். நல்லா நீங்கள் கவனிக்கணும். அவன் ஒரு கழுகை போல அவன் தூரத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருந்து மனிதனை அழித்து போடுவதற்காக கர்த்தருடைய வீட்டின் மேலேயே அவன் கண் வைத்து தேவ சபையை, தேவ ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளின் மேலே அவன் கண் வைத்து அவன் அழிக்கும்படியாக முயற்சி செய்கிறான். நமக்கு யோபின் புத்தகத்தில் படிக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சாத்தானை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேலே நீ கவனம் வைத்தாயோ என்று சொல்லி சாத்தானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறதை நம்ம அங்கே 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களையும் கூட சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் கண் வைத்து அவனுக்கு விரோதமாக தீமை செய்து அவனை இல்லாமலாக்கி போடுவதற்காக முயற்சி பண்ணுகிறான். ஆனால் தேவனோ அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அவர் பக்க பலமும் பாதுகாப்புமாக இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அங்கே நம்ம ஓசியாவில் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கும்போது இந்த சத்துரு ஏன் வருகிறான், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்த போதும் கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தீய காரியங்களை சத்துரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சும்மா வரமாட்டான். அவன் எதுக்காக எப்படி வருகிறான் பாருங்கள். இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்ததுனால, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடுகிறவர்களாக இருந்த போதிலும் கூட நன்மையை வெறுத்து தீமைகளை தேட நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா சத்துரு என்ன செய்கிறான் பாருங்கள், தொடருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு அந்த சாத்தானுடைய தீய காரியங்களிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நாட்களில் தீய காரியங்களை விட்டு விலகி இந்த நாட்களில் தேவ பலத்தோடு கூட தேவனை சேவிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிங்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நல்லா கவனிங்க. சத்துரு எப்படி வருகிறான் பாருங்கள். கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரக்கூடிய அந்த சத்துரு அவன் எப்படி வருகிறான் பாருங்க. வெள்ளம் போல வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். நல்லா கவனிங்க. அப்போது சாத்தான் எப்படி வருகிறான்? வெள்ளம் போல. வெள்ளம் வருகிறத பற்றி நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்ம முதல்ல பார்த்தோம், கழுகை போல வருகிறான், வெள்ளம் போல வருகிறான். கழுகு எப்படி ஒரு 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 பறவையை கவ்விக்கொண்டு போகிறதோ அதுபோல வந்து சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் தீய காரியங்களை செய்துவிட்டு, தீமையான காரியங்களை செய்துவிட்டு பறந்து போகிறது போல சத்துரு செயல்படுகிறான். இங்கே வெள்ளம் போல அவன் வாரிக்கொள்ளும்படியாக வருகிறான். பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது மனிதர்களை வெள்ளம் வந்து அப்படி வாரி கொண்டு போகிறத நீங்கள் பாருங்கள்.
சமீபத்தில் கேரளா மாநிலத்தில் வயநாடில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இரவு அதிகாலையில் 2 மணிக்கு திடீரென்று ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது. அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் வெள்ளத்தினாலே வாரி கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் என்ன இதிலிருந்து அறிகிறோம்? சத்துரு ஜனங்களை வெள்ளத்தால் வாரிக்கொண்டு போகிறது போல இன்றைக்கு அநேக மனிதர்களை பிசாசு கூட்டமாக அழித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், பயங்கரமான கூட்டமான அழிவுகளை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான ஜனங்கள் கூட்டமாக அழிந்து போகிறார்கள். நீங்கள் செய்தித்தாள்லையும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்தி தொலைக்காட்சியிலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது குடும்பமாக பயணிப்பாங்க, குடும்பமாக வாகனத்தில் போவாங்க. இன்றைக்கு கூட ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு குடும்பத்தில் 5 பேர் காரில் போய் கொண்டிருக்கிறார்கள். எதிரே வந்த வாகனம் கட்டுப்பாடை மீறி அந்த வாகனத்தில் மோதிய போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மரித்து போனார்கள். கூட்டமாக ஜனங்களை வாரி கொண்டு போகிற, அழிவுக்குள்ள கொண்டு போகிற செயலை செய்கிறது சாத்தானுடைய வேலையாக, கிரியைகளாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சாத்தானுடைய தீய அழிவிலிருந்தும் அவனுடைய தீய காரியங்களிலிருந்தும் அவன் வாரிக்கொண்டு போகிற இப்படிப்பட்ட தீமையான செயல்களிலிருந்தும் நம்ம காக்கப்பட வேண்டும் என்றால், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற பாதுகாப்பு இந்த சத்துருவினுடைய கையிலிருந்து நிச்சயமாக உண்டாகும். இன்றைக்கு ஒருவேளை சத்துருவினாலே நீங்கள் பல விதத்தில் நொறுக்கப்பட்டு தீமையான காரியங்களை அனுபவித்து கொண்டு பலவிதமான அழிவுகளை சந்தித்து மனம் உடைந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய எல்லா அழிவிலிருந்தும், உங்களுக்கு சாத்தானால் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்தும், உங்களுக்கு சத்துருவாலே வந்த எல்லா தீமையிலிருந்தும் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்து உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவன் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், அவன் உங்களுக்கு நிறைய அழிவான தீமையான காரியங்களை செஞ்சிருக்கலாம். அதிலிருந்தெல்லாம் உங்களை இன்றைக்கு விடுவித்து உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக பிரகாசமாக மாற்றி உங்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தேவன் மேல் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இந்த சத்துருடைய கையிலிருந்து விலக்கி காப்பார். நாம் சகரியாவின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 1 - 4 வரையுள்ள வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து, யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்ன செய்கிறான் என்றால், அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாக நிற்கிறான். அப்படி நிற்கும்போது சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். அதனுடைய 1வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்லா கவனிங்க. சாத்தான் இங்க என்ன செய்கிறான் பாருங்கள். விரோதம் செய்யும்படியாக நிற்கிறான். அவன் ஒரு விரோதி. அவன் தேவனுக்கு விரோதி. அவன் மனுஷர்களுக்கு விரோதி. அவனுக்கு தேவனை பிடிக்காது. தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட அவன் மனிதர்களையும் அவன் வெறுக்கிறான். எனவே தான் பாருங்கள், அவன் தேவனுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்து பார்க்கிறான். அது ஒன்றுமே பலிக்கலை. அவன் தேவனுக்கு விரோதம் செய்ய நினைத்தான், அது நடக்கலை. அதனால் அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதம் செய்ய நினைக்கிறான். இந்த யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்த போது
அவனுக்கு விரோதம் செய்ய அவன் அருகிலே போய் நின்று கொண்டிருக்கிறான். அங்கே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுகிறது, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். சாத்தான் போய் இந்த யோசுவாவுக்கு விரோதம் செய்வதற்கு நிற்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். அழுக்கு வஸ்திரம் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? நம்முடைய பாவத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த மனுஷனுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்னால் போய் நின்று தேவ மனிதர்களை குற்றப்படுத்துவது சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுடைய எல்லா பாவத்தையும் கழுகி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றிவிடுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளையாக மாறின பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் பாவம் இருக்கும் என்றால் அந்த பாவத்தை சாத்தான் என்ன செய்வான்? தேவனுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு விரோதம் செய்து குற்றப்படுத்துவது அவனுடைய வேலையாக இருக்கிறது. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு மனுஷனுக்கு விரோதமாக சாத்தான் விரோதம் செய்கிறவனாக இருக்கிறான். குற்றப்படுத்துகிறவன், குறை சொல்லிக்கொண்டே திரிகிறவன். யோபுவை குறித்து பார்க்கும்போது யோபுனுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் செய்தான். யோபு ஏதாகிலும் வாயினாலே பாவம் செய்வானா என்று சொல்லி அந்த யோபுவை பாவம் செய்வதற்கு தூண்டி அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்க வேண்டும், தேவனை மறுதலிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவனுக்கு நிறைய விரோதமான செயலை செய்தான். யோபுவனுடைய பிள்ளைகள் 10 பேரும் மரித்து போனார்கள். யோபுவனுடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து போனது, மிருக சம்பத்துகள் அழிந்து போனது, எல்லாம் நஷ்டமானது. அவனுடைய சரீரம் முழுவதும் வியாதி கொண்டான். அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாக பேசினாள், அவனை புறக்கணித்தாள், நண்பர்கள் தூசித்தார்கள். ஆனாலும் சாத்தான் எவ்வளவோ விரோதமான காரியங்களை யோபுவுக்கு விரோதமாக செய்தாலும் அந்த யோபு தேவனை மறுதலிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபடும் போது சாத்தான் என்ன செய்கிறான்? தேவனுக்கு முன்னால் போய் நின்று நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை வேதனைக்கு உட்படுத்த நினைக்கிறேன். இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சாத்தான் ஏதாவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறானா? அப்படி செய்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரிடத்தில் போய், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை மறுபடியும் கழுகும், என்னுடைய பாவமாற என்னை சுத்திகரியும் என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை கழுகி நம்மை பரிசுத்தப்படுத்தி மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்வார். 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பாக இருக்கிற இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவன் எனக்கு, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தான் நம்முடைய பாவங்களை காரணம் காட்டி தேவனுக்கு முன்பாக நம்மளை குற்றப்படுத்துகிறவனாக விரோதம் செய்கிறவனாக நின்று கொண்டிருக்கிறான் என்றால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சென்று நீங்கள் உங்களுடைய குறைகளை அறிக்கை செய்யும்போது எவ்வளோ பெரிய பாவமானாலும் இயேசு அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டு தேவன் நமக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுத்து நம்மளை பரிசுத்த அலங்காரப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு சாத்தான் உங்களுக்கு விரோதம் செய்வதற்கு இடம் கொடுக்காம, குறைகள் உண்டு, பலவீனம் உண்டு, பாவம் உண்டு என்று நீங்கள் உணர்ந்தால் அந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நீங்கள் அறிக்கை செய்து, இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அநேகருக்கு சாட்சியாக தேவன் வைப்பார், ஆசீர்வதிப்பார். தானியேலின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை நீங்கள் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அங்கே நம்ம படிக்கும்போது என்ன பார்க்குறோம் என்றால், இந்த தானியேல் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். இந்த தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவன் தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் கர்த்தரை நோக்கி தன்னுடைய இருதயத்தை செலுத்துகிறான். உபவாசத்தோடு கண்ணீரோடு அவன் ஆண்டவரை நோக்கி இந்த தானியேல் ஜெபிக்கிறதான நேரத்தில்
அவனுடைய ஜெபத்தை சத்துரு தடை செய்கிறான் என்று அந்த பகுதியிலே நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன, சத்துருவனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன, அவன் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று பார்த்தோமே. அப்படி அழிவையும் கொல்லவும் செய்யக்கூடிய அந்த சாத்தான் நம்முடைய ஜெபத்தை தடுக்கிறான். நம்ம ஜெபிக்கும்போது அது சாத்தானுக்கு வேதனையாக இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதனை பார்க்கும்போது பிசாசு பயப்படுகிறான். ஜெபிக்கிற மனிதனை காணும்போது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால தான் நம்மளை ஜெபத்தை எவ்வளோ தூரம் தடுக்கலாமோ அவ்வளோ தூரம் அவன் தடுப்பான். காரணம், ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் ஜெபிக்கும்போது தேவன் அவனுக்காக மனமிறங்குகிறார். தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் தேசத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறது, சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறது, குடும்பங்களில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. எனவே சத்துருவுடைய ஒரு சதியான செயல் என்ன, நம்முடைய ஜெபத்தை தடுப்பது, நம்மளை ஜெபிக்க விடாமல் ஆக்குவது, நம்முடைய ஜெபத்தை எந்த விதத்திலெல்லாம் மட்டுப்படுத்தலாமோ அந்தந்த விதத்திலெல்லாம் மட்டுப்படுத்துகிற செயலை சத்துரு செய்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஜெபிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு போராட்டத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நாளாச்சு நல்ல மனம் விட்டு மனம் திறந்து நல்ல சந்தோஷமாக ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆகிறது? நீங்கள் ஜெபத்துக்காக அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ தடைகள் வருகிறது. ஜெபிக்க உட்காரும் பொழுது தான் சோர்வு வரும், ஜெபிக்க அமர்ந்திருக்கும் பொழுது தான் தூக்கம் வரும், ஜெபிக்க அமர்ந்திருக்கும் போது தான் தொலைபேசியில் அழைப்பு வரும், ஜெபிக்க அமர்ந்திருக்கும் போது தான் பாருங்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தடை வராது. நீங்கள் ஜெபிக்கும் போதும் வேதத்தை வாசிக்க நீங்கள் அமரும் போதும் உங்களுக்கு தடை வருகிறது. காரணம் என்ன? அதை சாத்தான் தடுக்கிறான் என்றால் அது அவனை பாதிக்கிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அவன் ஜெபத்தை தடுக்கிறவனாக இருக்கிறான். அடுத்து நீங்கள் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும்போது அங்கே சத்ரு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் விழுந்து போனால் அந்த வீழ்ச்சியை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறான். 8வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அப்ப சத்துரு என்ன செய்கிறான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியில் சந்தோஷப்படுகிறான். யாரெல்லாம் விழுந்து போகிறாங்களோ அந்த மனுஷனை கீழே விழத்தள்ளி அவன் விழுந்து கிடக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வீழ்ச்சியை கொண்டு வருகிற செயலை பிசாசு செய்து கொண்டிருக்கிறானா? நீங்கள் ஒருவேளை விழுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வீழ்ச்சியில் அவன் சந்தோஷப்படுவான். அப்போ இதெல்லாம் சாத்தானுடைய செயலாக இருக்கிறார். ஆனால் சத்ருவை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், அழிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே நீங்கள் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 13 - 15 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகல சாத்தானுடைய அதிகாரங்களையும் அவர் முறியடித்து வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பகுதியை வாசிக்க கேட்போம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி. அப்ப கவனிங்கள், 15வது வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பார்த்தீங்களா? அப்போ இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் சாத்தானுடைய ஆதிக்கங்கள். அவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற செலுத்துகிற சகல அதிகார ஆதிக்கங்களையும் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார்? உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார். சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். பாருங்கள், சாத்தான் என்ன தான் செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக இயேசு சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டார். அப்படியானால் கழுகை போல வருகிற சத்துரு, வெள்ளம் போல வருகிற சத்துரு, விரோதம் செய்கிற சத்ரு, ஜபத்தை தடை செய்கிற பிசாசு, வீழ்ச்சியில் சந்தோஷப்படுகிற பிசாசை இயேசு ஜெயித்திருக்கிறார். அதான் நமக்கு பெரிய சந்தோஷமான செய்தி. இயேசு ஜெயித்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது சாத்தானுடைய மேலே உங்களுக்கும் அதிகாரம் வந்து விடுகிறது. அவனை நீங்கள் மேற்கொள்வீங்க. காரணம், சிலுவையில் இயேசு நமக்கு வெற்றியை சுதந்தரித்து தந்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிச்சிங்கன்னா அங்கே ஒடுக்கினவன் ஒழிந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த ஒடுக்கின பிசாசை ஒழிய பண்ணிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1:15 படித்து பார்த்தீங்கன்னா, துஷ்டன் இனி உன் வழியில் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துஷ்டன் வர முடியாது. துஷ்டனை நம்முடைய வழியில் வரவிடாதபடிக்கு ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போட்டுட்டார். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சாத்தானை தேவன் என்ன செய்தார்? தலையை நசுக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால பிசாசனுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் அழிச்சிட்டு தான் சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 நம்ம ஆரம்பமாக படித்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாக வந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கவனித்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் பயப்பட வேண்டாம், கழுகை போல வந்தாலும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு விரோதம் செய்கிறவனாய் நின்றாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் ஜெபத்தை தடுத்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் வீழ்ச்சியில் அவன் சந்தோஷப்பட்டாலும் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக வெற்றியை சுதந்தரித்திருக்கிறார். அந்த வெற்றி உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த நாட்களிலே சோர்ந்து போக வேண்டாம். சாத்தானை ஜெயிக்க மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ சாத்தான் மேலே இயேசு வெற்றி சிறந்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்க, சாத்தானுடைய சகல அதிகாரங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், என் நாமத்தினால நீங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதே லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் படிக்கும்போது சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 10ஆம் அதிகாரம் துவக்கத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சீசர்களை அனுப்புகிறார். அவர்கள் போய் ஊழியத்திற்காக போகிறார்கள். அவர்கள் ஊழியத்தை செய்து பலவிதமான அற்புதமான கிரியைகளை செய்து மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். நாங்கள் போன இடத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பலத்த அற்புத அடையாளங்களை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே செய்தோம், பிசாசுக்களை எல்லாம் துரத்தி பெரிய அற்புத அடையாளங்கள் எங்கள் மூலமாக நிகழ்ந்தது என்று சொல்லி சீசர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் 70 பேர் போய் ஊழியம் செய்து வெற்றியோடு திரும்பி வராங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அப்படி போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியத்தை செய்யும்போது சாத்தான் மின்னலை போல விடுகிறான் கீழே. காரணம் என்ன? சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் ரட்சிக்கப்படும் போது சாத்தானுக்கு வீழ்ச்சி உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் வெற்றி இல்லாமல் இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? மனம் தளர்ந்து போயிருக்கிறீங்களா? சாத்தானால் பலவிதமான தீமை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு
ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய எல்லா தீய வல்லமையிலிருந்தும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுத்து நம்மளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உங்களுக்காய் இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. சாத்தானுடைய எந்த ஒரு பாதிப்புலையும் நீங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு மிகுந்த மன வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறீங்கன்னா, ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையும் வெற்றியும் தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காய் நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்திலே அப்பா, சத்ருடைய சகல கிரியைகளை அழிப்பதற்கு இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத சத்ருடைய சூழ்ச்சிகள் நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. எல்லாரும் மேலேயும் உங்கள் கிருபை உண்டாகட்டும். துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchuguri. Contact 944 277 8986.